கைஸ் இருங்க, வெயிட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு பிளான்ட்டை பற்றி கற்றுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் எள்ளு செடி. நம்ம வீட்டு தோட்டத்துலையும் வளர்க்கலாம், இல்லை மாடி தோட்டத்தில் ஈஸியாகவும் முளைக்க வைக்கலாம். இந்த செடியிலேருந்து நம்ம நல்ல எண்ணெய் எடுக்கிறோம். நம்ம வீட்டுக்கு டெய்லியும் யூஸ் பண்ணுறோம்ல, அது நல்லெண்ணெய் இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சரி, நான் கொஞ்சம் டிப்ஸ் தரேன். இதை வீட்லேயும் முளைக்க வைக்கலாம், இல்லை மாடி தோட்டத்துலையும் முளைக்க வைக்கலாம். இந்த எள்ளு செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி நிற்கக்கூடாது, ரொம்ப தண்ணி ஊற்றவும் கூடாது. ரொம்ப தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா கூட அடுத்த நாளே இந்த செடி செத்து போயிடும். கொஞ்சம் செடிக்கு தண்ணி நிற்காம பார்த்துக்கோங்க. நியூட்ரிஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா தொழு உரம், மண்புழு உரம், அப்புறம் மீனம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த செடியோட டூரேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் தான். இது ஷார்ட் டூரேஷன் பிளான்ட் தான். ஒரு 90 நாள் 100 நாள் அவ்வளோ இருந்தாலே போதும் அந்த செடிக்கு. இந்த செடி எப்படி ஹார்வெஸ்ட் பண்றதுன்னா, அந்த செடி வந்து எல்லோ கலர்ல மாறும். அதோட விதை, அதோட கேப்சூல் வந்து ப்ரௌன் கலர்ல மாறும். அது மாறினோடனே நீங்க ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஹார்வெஸ்ட் பண்ணி காய வைக்கணும். காய வச்சு நம்ம எள்ளு நம்ம சேர்த்து ஆயிலுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளுச்செடி நம்ம ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி யூஸ் பண்றோம்னா அந்த கேப்சூல் இருக்குல்ல, இந்த கேப்சூல் வந்து என்ன ஆகும்னா வெடிச்சு வேஸ்டா போயிடும். நான் போட்டோ காமிக்கிறேன். அந்த மாதிரி நிறைய செடி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன வெரைட்டி யூஸ் பண்ணலான்ட்டு இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த பிக்சர்லயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை பார்த்தா உங்களுக்கு புரியும்.